கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலேயும் நாம் ஒருமித்து உன்னதமான தேவனுடைய நல்ல பிரசன்னத்தில் கடந்து வரும்படி பரலோகத்தின் ஆண்டவர் செய்த மேலான கிருபைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். திருவசனங்களை வாஞ்சியோடு கற்றுக்கொள்ளுகிற மவுண்ட் சர்ச்சுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அந்த ஊழியங்களை நடத்துகிற கார்த்திகையாவுக்காக, இணைந்து செயல்படுகிற எல்லா பரிசுத்த தேவ பிள்ளைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். உங்களை காண்பது சந்தோஷம், உங்களோட ஒருமித்திருப்பது சந்தோஷம். அதுலேயும் நாம் ஒருமித்து திருவசனத்தில் பங்கு கொள்வது, திருவசனத்தை தியானிப்பது ஆண்டவர் வாழ்க்கையில் தந்த ஒரு பெரிய பாக்கியம். கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. இது எபிரேயர் நிருபத்தினுடைய 19வது வகுப்பு. எபிரேயர் நிருபத்தினுடைய 19வது வகுப்பு. கடந்த வகுப்பில் இப்போ 3ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். 7 காரியங்கள் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கு. 1, கவனித்து பாருங்கள். 2, உறுதியாய் பற்றி கொண்டிருங்கள். 3, கடினப்படுத்தாதிருங்கள். 4, எச்சரிக்கையாயிருங்கள். 5, புத்தி சொல்லுங்கள். 6, அவருடைய வீடாயிருங்கள். 7, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆதி நிலைமைன்னு சொன்னால் இருந்ததில் பெஸ்ட்டு, உன்னதமான நிலைமைக்கு திரும்புங்கள் அப்படிங்கிற 7 காரியங்கள் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லி இருக்கு அப்படின்னு நான் உங்களிடத்தில் சொன்னேன். அதை சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் வசனத்தை தியானிக்க தொடங்கணும். இந்த நாளில் கவனித்தல் அப்படின்னா என்ன, பவுல் அல்லது ஆவியானவர் அந்த வார்த்தையின் மூலம் நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படின்னு நாம் பார்க்கலாம். கவனித்தல் அப்படிங்கிறது ஒரு 6-7 காரியங்களை நான் சொல்லுவேன். கவனித்தல் அப்படிங்கிறது 1வது தியானித்தல், மெடிடேஷன். நீங்கள் 77ஆம் சங்கீதத்தை பாருங்க. 77ஆம் சங்கீதம் ஆசாபனுடைய சங்கீதம். ஆசாபனுடைய சங்கீதத்தில் சில காரியங்களை ஆசாபு சொல்கிறாரு. அதெல்லாம் என்ன சொல்கிறாரு தெரியுமா? நான் இழந்தேன்னு சொல்கிறாரு. நீங்கள் பொறுமையாக உட்காந்து அந்த சங்கீதம் 77 வாசிக்கணும். அதில் பாருங்க, 77ஆம் சங்கீதம் 4வது வசனம் பார்த்தீங்களா? தூக்கத்தை இழந்தேன், நான் தூங்காதபடி என் கண்ணிமையை பிடித்து வைத்திருக்கிறார். தூக்கத்தை இழந்தேன். 77ஆம் சங்கீதம் 10வது வசனத்தை பாருங்க. 10வது வசனத்தில் ஆசாப் சொல்றாரு, நான் பலத்தை இழந்தேன். அது ஒரு பயங்கரமான வசனமாக்கும். இது என் பலவீனம். அப்போ நான் தூக்கத்தை இழந்தேன், நான் பலத்தை இழந்தேன். 77ஆம் சங்கீதம் 2வது வசனத்தை பாருங்க. 2வது வசனத்தில் அவன் சொல்றான், நான் பாதுகாப்பை இழந்தேன். ஆபத்து நாள், தூக்கம் போச்சு, பலன் போச்சு, பாதுகாப்பை இழந்தேன். அப்புறம் 77ஆம் சங்கீதம் 2வது வசனத்தில் மறுபடியும் சொல்லியிருக்கு, ஆறுதலை இழந்தேன். என் ஆத்துமா ஆறுதல் அடையாமல் போயிட்டு. 4 காரியங்களை நான் உறுதியோட கூட சொல்கிறேன். தூக்கத்தை இழந்தேன், ஐ லாஸ்ட் மை ஸ்லீப். பலத்தை இழந்தேன், ஐ லாஸ்ட் மை ஸ்ட்ரெங்க். பாதுகாப்பை இழந்தேன், ஐ லாஸ்ட் மை ப்ரொடெக்ஷன். ஆறுதலை இழந்தேன், ஐ லாஸ்ட் மை கம்ஃபர்ட். இதெல்லாம் இழந்தவன் வாழ்க்கையில் எப்படி வெற்றிக்கு நேராக திரும்ப முடியும்? எப்படி பாட்டு பாட முடியும்? அதுக்கெல்லாம் காரணம் அந்த 77ஆம் சங்கீதம் 12வது வசனத்தில் அவன் ஆசாப் அந்த சங்கீதம் பாடும் பொழுது சொல்கிறான், நான் என்ன பண்ணுறேன்னு தெரியுமா? உம்முடைய கிரியைகளை எல்லாம் தியானித்து கொண்டிருக்கிறேன். ஒரு பக்கத்தில் பலன் போய்விட்டது, இன்னொரு பக்கத்தில் ஆறுதல் போய்விட்டது, இன்னொரு பக்கத்தில் பாதுகாப்பற்ற நிலை, இன்னொரு பக்கத்தில் தூக்கம் போய்விட்டது. இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் தெரியுமா? இவைகள் எல்லாவற்றுக்கும் நடுவில் நான் ஒரு காரியத்தை செய்கிறேன். உம்முடைய கிரியைகளை தியானித்து கொண்டிருக்கிறேன். ஐ மெடிடேட் ஆன் தை ஒர்க்ஸ். அப்போ கவனித்தல் அப்படின்னா என்ன? கவனித்தல் அப்படின்னா தியானித்தல். அந்த இடத்துல என்ன? 77ஆம் சங்கீதம் 12வது வசனத்தில் ஒரு அருமையான எபிரேய வார்த்தை சொல்லியிருக்கு. HAGAH, ஹகாக் அப்படிங்கிற எபிரேய வார்த்தை சொல்லியிருக்கு. அதாவது தியானித்தலுக்கு 77ஆம் சங்கீதம் 12வது வசனத்தில் சொல்லியிருக்கிற எபிரேய வார்த்தை ஹகாக். அந்த வார்த்தைக்கு சில அர்த்தங்கள் உண்டு, சில மீனிங்ஸ் உண்டு. 1வது மீனிங் என்ன தெரியுமா? பாண்டர், PONDER. பாண்டர் அப்படின்னா go deeply on a subject. Go deeply on a subject.
சப்ஜெக்ட் அப்படின்னா என்ன? ஒரு பாடத்தில் ஆழமாய் போதல். என்ன பாடம்? உம்முடைய கிரியைகள், இந்த நாள் வரை நீர் எனக்கு செய்தவைகள், இந்த நாள் வரை என் வாழ்க்கையில கண்டவைகள், என் குடும்பத்தில் நடந்தவைகள், இஸ்ரவேல் வரலாற்றில் நடந்தவைகள், இந்த கிரியைகளை எல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் அவைகளில் ஆழமாய் போகிறேன். அப்போ மெடிடேஷன், தியானித்தல் அப்படின்னா என்ன? ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் ஆழமாய் போதல், கோயிங் டீப் ஆன் அ பர்டிகுலர் சப்ஜெக்ட். 2, தியானித்தல் அப்படின்னா என்ன தெரியுமா? ஹகாக் அப்படின்னா என்ன தெரியுமா? இமேஜின். நான் கற்பனை பண்ணி பார்க்கிறேன், அவர் எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு உன்னதமானவர். நான் அதை இமேஜின் பண்ணி பார்க்கிறேன். பாத்தீங்களா, இதெல்லாம் நான் இழந்துட்டேன். ஆனா சத்துரு என்னை தொட முடியல. ஏன் தொட முடியல? ஐ ஆம் ஸ்ட்ராங் இன் மை மெடிடேஷன். நீங்க எங்க போய் பாருங்க, நீங்க எந்த பிரச்சனைகளுக்காக சைக்காட்ரிஸ்ட் இடத்துல போங்க, நீங்க எந்த கவுன்சிலிங்காக யாரிடத்துல போங்க, உங்க எல்லா பிரச்சனைகளையும் கேட்டுட்டு அவங்க முடிவில் உங்களிடத்துல என்ன சொல்லுவாங்க தெரியுமா? மெடிடேட், தியானம் பண்ணுங்க. தூக்கத்தை இழந்தவன், பலத்தை இழந்தவன், பாதுகாப்பை இழந்தவன், ஆறுதலை இழந்தவன் எப்படி இதுக்கு நடுவில் பிழைக்க முடியுது? அப்ப அவன் சொல்றான், நான் அமர்ந்திருந்து அவருடைய கிரியைகளை எல்லாம் தியானம் பண்ணி பார்க்கிறேன். எல்லா நாளும் கொஞ்ச நேரம் எடுத்துக்கிடணும். கொஞ்ச நேரம் எடுத்துட்டு அந்த நாள் ஆண்டவர் செய்த கிரியைகளை தியானம் பண்ணணும். இமேஜின், மெடிடேஷன், ஹகாக் அப்படின்னா என்ன? ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்டில் ஆழமாய் போதல். ஹகாக், தியானம் பண்ணுதல் அப்படின்னா என்ன? இமேஜின், கற்பனை பண்ணுதல். 3, ஹகாக் அப்படின்னா என்ன தெரியுமா? இதாக்கும் கொஞ்சம் முக்கியமான அர்த்தம்னு நான் நினைக்கிறேன். கர்ஜனை. மெடிடேஷன்னா கர்ஜனை. பாருங்க எப்படி போகுதுன்னு பாருங்க. தியானம்னா என்ன? ஆழமாய் போதல். தியானம்னா என்ன? கற்பனை பண்ணுதல். தியானம்னா என்ன? கர்ஜனை. தியானத்துக்கும் கர்ஜனைக்கும் என்ன சம்பந்தம்னு உங்களுக்கு புரியல இல்லையா? விட்டு தள்ளுங்க, எனக்கும் புரியல. தியானத்துக்கும் கர்ஜனைக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. அது என்ன தொடர்புன்னு நான் சொல்லித்தாரேன். நான் தியானம் பண்ணி கொண்டிருக்கும்போது சத்துரு சொல்றான், உன்னால முடியாது, உன்னால எதிர்நீச்சல் போட முடியாது, உன்னால வாழ்க்கை முன்னுக்கு செல்ல முடியாது, ஏன்னா உனக்கு பலன் இல்லை, ஏன்னா உனக்கு தூக்கம் இல்லை, உனக்கு பாதுகாப்பு இல்லை, உனக்கு ஆறுதல் இல்லை. உடனே இவன் என்ன செய்யறான் தெரியுமா? எழும்பி நின்னு உரக்க பேசுறான். அவன் உரக்க பேசுறான். என்ன பேசியிருப்பான்? இதுக்கு எல்லாவற்றுக்கு நடுவில் கர்த்தர் என்னை நடத்துவார். ஸ்பீக் லவுட்லி, கர்ஜிக்கணும். அது தியானத்துல ஒரு வகையாகும். நம்ம என்ன நினைப்போம்? தியானம்னா என்ன? அப்படியே கண்ணை மூடி மெதுவா உட்கார்ந்து 5 நிமிஷம் ஆழமாய் சிந்திச்சுட்டு அப்படியே உட்கார்ந்த இடத்துல கண்களை மூடிக்கொண்டிருக்கையில் தூங்கிவிட்டேன். ஆராதனையில ஆலயத்துல உட்கார்ந்து இருக்கும்போ நீங்க சத்தமா ஆண்டவரை மகிமைப்படுத்துறீங்க இல்லையா? அது ஒரு வகை தியானம். கர்ஜனை, பலன் இல்லாத பொழுது இருக்கிற பலத்தோட கர்ஜிக்கணும். உம்மால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். எல்லாம் நெகட்டிவா இருக்கும்போ வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி பேசணும். பால சிங்கங்களையும் வலு சர்ப்பத்தை மிதித்து போடுவேன்.
எல்லாம் எதிர்மறையா நடக்கும் வாயை திறந்து சொல்லணும். ஏன் 24 மணி நேரத்துல ஒரு செகண்ட் கூட சாத்தானுக்கு இல்லை. ஒரு சப்ஜெக்ட்ல ஆழமா போறேன், அவருடைய கிரியைகளை கற்பனை பண்ணி பார்க்கிறேன், கர்ஜிக்கிறேன். 4 டாக், ஸ்பீக். தெய்வ சமூகத்தில் உட்கார்ந்து தெய்வத்தோட பேசணும், அது ஒரு வகை தியானம். 5 அந்த ஹகாக் என்கிற வார்த்தையினுடைய 5வது அர்த்தம் என்ன தெரியுமா? பிளஷர். எதையும் பிரியமாய் செய்தல், எதையும் புன்முறுவலோட செய்தல், டிலைட்டா, விருப்பமா, வாஞ்சையா எதையும் செய்தல். 6வது அர்த்தம் நெகேமியா 8ஆம் அதிகாரம் 8வது வசனம், தீர்க்கமாய் வாசித்தல். பாடும்போது சத்தமா பாடணும், வாயை திறக்கும்போது சத்தமா வாயை திறக்கணும், பைபிள் வாசிக்கும்போது பைபிளை எடுத்து வச்சுட்டு சத்தமா வாசிக்கணும். அதெல்லாம் ஒரு வகை தியானம். சில நேரம் என்ன செய்ய வேண்டி வருது தெரியுமா? நம்ம மற்றவர்களுக்கு பேசுறதை விட நமக்கு பேச வேண்டி வருது. ஐ ஸ்பீக் டு மை செல்ஃப். நான் எனக்கு பேசுறேன், அதாகும் தியானம். அப்போ கவனித்தல் அப்படின்னா என்ன? தியானித்தல். ஹகாக் அந்த வார்த்தையை நீங்க மறக்க கூடாதுன்னு. 2 கவனித்தல் அப்படின்னா யோபு 11ஆம் அதிகாரம் 18வது வசனம், தோண்டி ஆராய்தல். இந்த ஆர்கியாலஜி டிஸ்கவரி பண்றவங்க அவங்க கையில் உள்ள எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்து வச்சு மண்ணை தோண்டுவாங்க இல்லையா? அதுக்கு என்ன சொல்லுவாங்க? எஸ்கவேஷனோ, புதை பொருள் ஆராய்ச்சியா, தொல்பொருள் ஆராய்ச்சியான்னு தமிழ்ல கரெக்ட் தெரியல. அவங்களுக்கு ஒரு பல்லு கிடைக்கும், அந்த பல்லை கொண்டு அப்புறம் லேபிள வச்சுட்டு சொல்லுவாங்க, இது 50,000 ஆண்டுகளுக்கு முன்ன உள்ள பல்லு. பாத்தீங்களா? தோண்டின பொழுது கிடைத்த ஒரு பொருள் became the matter of subject. ரொம்ப ஆழத்துல தோண்டி இருப்பணும், கோடிக்கணக்கில் பணத்தை செலவு பண்ணி தோண்டி இருப்பணும், எவ்வளவு வகையான எந்திரங்களை பயன்படுத்தி இருப்பணும். முடிவில் கிடைச்சது என்ன தெரியுமா? ஒரு dry bone. ஒரு dry bone. அப்புறம் அந்த dry bone அவங்க லேபில கொண்டு வச்சு படிக்கணும். எனக்கு அந்த சப்ஜெக்டை பற்றி அவ்வளவு தெளிவா தெரியாது. இருந்தாலும் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு போறது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வின்சென்ட் செல்வகுமார் ஐயா ஆழங்கள் சொல்லும் சாட்சி அப்படிங்கிற ஒரு 2 புஸ்தகங்கள் எழுதியிருக்காங்க. அந்த புஸ்தகத்துல அந்த எலும்பை வச்சு, அந்த எலும்புக்குள்ள இருக்கிற அந்த கார்பன் வெளியேற்றத்தை வச்சு அந்த எலும்பு எத்தனை காலமானது என்று கண்டுபிடிப்பார்கள் அப்படின்னு அவங்க அந்த புஸ்தகத்துல சொல்லியிருக்காங்க. அது கொஞ்சம் விஞ்ஞான ரீதியான புஸ்தகம். வாய்ப்பு இருந்தா நீங்க அதை வாசிக்கணும். அதுல வேதாகமத்தின் நாணய உபயோக முறைகள், ஒவ்வொரு காலத்துல எந்த வகையான நாணயங்களை பயன்படுத்தினார்கள், ஒரு தனி மனிதன் தனக்கென்று நாணயத்தை வச்சிருந்தான், அதெல்லாம் அதுல சொல்லி இருக்கு. நீங்க முடிஞ்சா அதை வாசிச்சு பாருங்க. அவ தோண்டும் போது சின்ன பொருள் தான் கிடைக்குது, ரொம்ப செலவு பண்ணி தோண்டினாங்க. பணம், நேரம், எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் உபயோகிச்சு தோன்ற பிறகு கிடைச்சது என்ன? ஒரு பல்லு. அந்த பல்ல கொண்டு வச்சு லேபில் வச்சு அவங்க படிக்கிறாங்க. படிச்சுட்டு சொல்றாங்க, இது மனுஷனுடைய பல்லு அல்ல. அப்புறம் அவங்க சொல்றாங்க, இது 25 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த டைனோசருடைய பல்லு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க உருட்டட்டு அப்படின்னா இல்ல, அவங்க அதுக்கு பின்ன எவிடன்ஸ் எல்லாம் சொல்றாங்க. தோண்டி ஆராய்தல்.
அது ஒரு வகை மெடிடேஷன். சில நேரம் நம்ம தியானிச்சு கொண்டிருக்கும்போ சில காரியங்கள் நமக்கு முன்ன ஸ்ட்ரக் ஆகும். அதான் நாம தோண்டி ஆராய தொடங்கணும். சாத்தான் கொண்டு விடுறத தோண்டி ஆராயக்கூடாது. நான் ஒரு தடவை ஜபா அறையில உட்கார்ந்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். பயங்கரமான தேவ பிரசன்னம், பயங்கரமான தேவ பிரசன்னம். இந்த வெட்டி எடுக்கத்தக்க அளவில் இருட்டு இருந்ததுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி தொட்டு பார்க்கத்தக்க அளவில் தேவ பிரசன்னம். அந்த பிரசன்னத்துல களி கூர்ந்து கொண்டிருக்கும்போ திடீர்னு நான் மனசுல ஒரு ஆளை யோசிச்சு பார்த்தேன். அவர் எனக்கு இப்படி பண்ணிட்டாரேன்னு நினைச்சதான் உண்டு. அந்த கழுத்தள உயரத்தில் இருக்கிற தண்ணீர் டக்கு டக்குன்னு இடுப்பளவு, முழங்கால் அளவு, கணுக்கால் அளவு அப்படின்னு சொல்லி ட்ரையா மாறும் இல்லையா, அந்த மாதிரி தேவ பிரசன்னம் அப்படியே விலகி விட்டது. அதாவது நாம தேவ பிரசன்னத்துல இருக்கும்போ சத்துரு சில எலும்பு துண்டுகளை கொண்டு போடுவான். அது நம்ம மைண்ட்ல ஸ்ட்ரக் ஆகும். அது என்னத்துக்குன்னு கேட்டா தேவ பிரசன்னத்தை குறைக்கும்படி. ஆனா தியானத்தில் இருக்கும்போ கர்த்தர் நமக்கு முன்ன சில காரியங்களை காண்பிப்பார். அது தேவ பிரசன்னத்தை இன்னும் அதிகமாக்கும். அதை தோண்டி பார்க்கணும். இந்த மாசத்துல ஆண்டவர் ஒன்றும் செய்யலையே. இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்க, 1500 ஆண்டுகளுக்கு முன்ன ஆண்டவர் செய்த அற்புதங்களை நினைச்சு பாட்டு பாடணும். யோசிக்க முடியுது உங்களுக்கு? 1500 ஆண்டுகளுக்கு முன்ன யோர்தான் பிளந்தது, செங்கடல் பிளந்தது, எகிப்தில இருந்து வெளியே கொண்டு வந்தது, இதெல்லாம் நினைச்சு they go 1500 years back. அப்போ எப்படி ஒரு மனுஷன் எனக்கு தியானிப்பதற்கு எதுவும் இல்லை, கர்த்தருக்கு நன்றி சொல்ல எதுவும் இல்லை அப்படின்னு சொல்ல முடியும்? தன் காலத்துல வேதனைப்படுறான், தன் காலத்துல துக்கப்படுறான், தன் காலத்துல நெருக்கப்படுறான். உடனே அவன் என்ன செய்யறான் தெரியுமா? he goes 1500 years back and he begin to praise. பபந்தாரிய கத்தல் கமானி அந்தராதியா அல்மன கல்மன கேல தானியே அல் காந்தர சந்தரா. கை தட்ட முடிஞ்சவங்க கை தட்டணும். சில நேரம் இன்னைக்கு நன்மைகள் இல்லாதது போல தோன்றலாம், பின் திரும்பி பார்க்கணும், தெய்வத்தை துதிக்க முடியும். ராகம் கதனம் கடகத்தானம் அந்தல் கமனம் பிரௌடபத்தனம். எனக்கு பலவீனம் இருக்கு, எனக்கு ஆறுதல் இல்லை, எனக்கு தூங்க முடியல, எனக்கு நோய் இருக்கு, நான் ஆபத்துல இருக்கிறேன். ஆனா நான் என்ன பண்றேன் தெரியுமா? I go years back and I begin to praise. அப்போ கவனித்தல் அப்படின்னா ஒண்ணு, தியானித்தல். கவனித்தல் அப்படின்னா ரெண்டு, தோண்டி பார்த்தல். தோண்டி பார்த்தா என்னெல்லாம் கிடைக்குது? நான் டக்கு டக்குன்னு ஒரு 5-6 காரியங்களை சொல்லுவேன். என்ன தெரியுமா? ஒண்ணு, தோண்டி பார்த்த கிடைக்கிறது என்ன தெரியுமா? மூடப்பட்ட அக்கிரமங்கள். யோபு 31ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை பாருங்க. ஆதாமை போல் நான் என் அக்கிரமத்தை மூடி. அப்போ ஆதாமுடைய வீட்டுக்குள்ள தோண்டி பார்த்தா என்ன கிடைக்கும்? அக்கிரமம். ரெண்டாவது தோண்டி பார்த்தா என்ன கிடைக்கும்? ரெண்டாவது தோண்டி பார்த்தா கிடைப்பது அந்த யாத்திரையாகமம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். கோபத்தின் விளைவுகளை காண முடியும். கோபத்தின் விளைவுகள். ஒரு இஸ்ரவேலியனும் இன்னொரு எகிப்தியனும் சண்டை போட்டுட்டு இருக்கிறத மோசே பார்த்தாரு. பாவம், தப்பு பண்ணிட்டாரு. எப்படி தப்பு பண்ணிட்டாரு தெரியுமா? ஆளு மாறி தட்டினாரு. ரெகுலரா சண்டை போடுறவன உயிரோட விட்டுட்டு ஃபர்ஸ்ட் டைம் சண்டை போட்டவன தட்டினாரு. மறுநாள் தான் புரியுது அவனை எல்லாம் இவனையாக தட்டிருக்க வேண்டியன்னு. ஏன்னா இந்த இஸ்ரவேலன் பிரச்சனை பண்றதா ரெகுலர் பிசினஸா வச்சிருக்கான். அவனுக்கு நேற்றைக்கும் பிரச்சனை, மோசே தலையிட்டாரு, இன்னைக்கும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். அந்த மணல்ல தோண்டி பார்த்தா என்ன கிடைக்குது? கோபத்தின் விளைவுகள். சில நேரம் உங்க வீட்டுக்குள்ள பாருங்க, கோபத்தின் விளைவுகளை தெரியும். வீட்டில் உள்ள சுவரை பாருங்க, கோபத்தின் விளைவுகள் தெரியும். பயன்படுத்துற பாத்திரங்களை பாருங்க, கோபத்தின் விளைவுகள் தெரியும்.
டைனிங் டேபிளில் போட்டு கிளாஸை பாருங்க, கோபத்தின் விளைவுகள் தெரியும். உங்களுக்கு புரியல இல்லையா? புரியலன்னு விட்டு தள்ளுங்க. தோண்டி பார்த்தா கிடைக்கிறது 1 மூடப்பட்ட அக்கிரமம், 2 கோபத்தின் விளைவு, 3 தோண்டி பார்த்தா கிடைக்கிறது என்ன தெரியுமா? அநேக ஆண்டுகளுக்கு முன்ன கர்த்தர் என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி ஒரு தாலந்து தந்தார். அதிகம் கொடுத்தவனுக்கு பாருங்க 5 தாலந்து, கொஞ்சம் கொடுத்தவனுக்கு பாருங்க 1 தாலந்து. இப்போ அதிகம் கொடுத்தவனுக்கு 500 கொடுத்து கொஞ்சம் கொடுத்தவனுக்கு 1 கொடுத்திருந்தா தட்ஸ் நாட் ஃபேர் அப்படின்னு சொல்லி இருக்கலாம். கூடுதல் கிடைச்சவனே என்ன சொல்றான்? எனக்கு 5 தான் கிடைச்சு. வியாபாரம் பண்ணி பெருக்க சொல்றாரு. ஒரு தாலந்துடைய மதிப்பு 42 லட்சம் ரூபா. கண்டிப்பா வியாபாரம் பண்ணி பிழைக்க முடியும். வாங்கினவன் கொண்டு போய் மத்தேயு 25:25 புதைச்சான். அநேக காலங்கள் தாண்டி தோண்டி பார்க்கும்போ ஆண்டவர் எனக்கு உண்மையுள்ளவன் என்று எண்ணி தந்தது உபயோகப்படுத்தாமல் இருக்கிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்னெல்லாம் தாளந்துகள் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறாரு. சிலர் நல்லா பாட முடியும், சிலர் நல்லா துதிக்க முடியும், சிலர் நல்லா ஜெபிக்க முடியும், சிலரால ரொம்ப விசுவாசிக்க முடியுது, சிலரால மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்ல முடியுது, சிலரால மற்றவர்களை உபசரிக்க முடியுது. ஆண்டவர் தந்த தாளந்துகள் புதைத்து வைக்கும்படி அல்ல, பயன்படுத்தும்படி, பெருக்கும்படி. The more you use, நம்ம பயன்படுத்த பயன்படுத்த அது பெருகுது. அவன் என்ன பண்ணான் தெரியுமா? புதைச்சு வச்சான். இப்ப தோண்டி பார்த்தால் கிடைக்கிறது புதைக்கப்பட்ட தாளந்து. 4வது தோண்டி பார்த்தா என்ன கிடைக்கும் தெரியுமா? மத்தேயு 13:44 நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷம். யூதர்கள் உளும்படி 3 வகையான கலப்பைகளை பயன்படுத்துவார்கள். 3 வகையான கலப்பைகள். ஒண்ணு, அந்த 6 இன்ச்சு ஆழத்துல உழுதுட்டு போகும். அவங்க பயன்படுத்தின இன்ச்சு அளவு நம்ம இன்ச்சு அளவான்னு எனக்கு தெரியல. 6 இன்ச்சு அளவுல உழுதுட்டு போகும். 2, 9 இன்ச்சு ஆழத்துல உழுதுட்டு போகும். 3, 12 இன்ச்சு ஆழத்துல உழுதுட்டு போகும். அப்ப 3 வகை கலப்பைகளும் அங்க இருக்கு. கலப்பைன்னா தெரியும் இல்லையா உங்களுக்கு? உழுகிற. You know what is கலப்பை? கலப்பை is called கலப்பை. ஏர் உழுவாங்க இல்ல, ஏர் பூட்டி. அப்போ நமக்கு முன்ன வச்சிருக்கு, நம்ம வேலையை கொண்டு விட்டுட்டு நமக்கு விருப்பம் உள்ள கலப்பை எடுத்துட்டு ஓட்டலாம். இதுல என்ன பிரச்சனை தெரியுமா? 6 இன்ச்சு கலப்பையை பயன்படுத்தி உழுதவன் எஜமான கூப்பிட்டு காட்ட முடியும், நான் ரொம்ப தூரம் உழுதேன். ரொம்ப தூரம், பாத்தீங்களா? ரொம்ப தூரம். அவன் தான் உள்ளதுல ரொம்ப தூரம் உழுதவன். இந்த 9 இன்ச்சு கலப்பை எடுத்துட்டு போனான் இல்லையா, அவன் சொல்லுவான், நான் அவனளவு தூரத்துல உழலனாலும் கொஞ்சம் தூரத்துல உழுதேன். 3வது ஒருத்தன் கலப்பை ஓட்டினா இல்லையா, அவன் மற்ற 2 பேருக்கு முன்ன வெட்கப்பட்டு நிக்கணும். ஏன் வெட்கப்பட்டு நிக்கணும்னா, அவன் ரொம்ப தூரத்துல உழல்ல. ஏன்னா அவன் ஆழத்துல உழுதான். உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அவன் உழுதது ஆழமாய். இனி அந்த எஜமான் விவசாயம் பண்ணின பிறகுதான் ஆழமாய் உழுதவனுடைய மேன்மையை கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு முன்ன அவர் என்ன சொல்லுவாரு? 6 இன்ச்சில் உழுதவன் ரொம்ப தூரம், பிரைஸ் தி லார்ட். 9 இன்ச்சு உழுதவன் கொஞ்சம் கம்மியானாலும் பிரைஸ் தி லார்ட். 12 இன்ச்சு வச்சு உழுதவன் எஜமான் என்ன சொல்லுவார்? வந்தான் உழுதான் போனான், வந்தான் உழுதான் போனான். ஆனா விவசாயம் நடத்தின பின்பு
அந்த 12 இன்ச்சு கலப்பை வச்சு உழுதார் இல்லையா, அந்த ஆள் உழுத இடத்துல விதைச்சதுக்கு எல்லாமே வித்தியாசம் தெரியுது. கலர்ல டிஃபரண்ட், குரோத்ல டிஃபரண்ட். ஏன்னா இவர் ஆழமாய் போனதுனால அந்த 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 தாவரத்துக்கு அல்ல தானியத்துக்கு ஆழமா போக முடியுது. அந்த 12 இன்ச்சு வச்சு உழுதுட்டு இருந்தவன் திடீர்னு உழுது கொண்டிருக்கும் என்ன கண்டான் தெரியுமா? உள்ளே ஒரு முத்து. தனக்குள்ள எல்லாவற்றையும் விற்று அந்த முத்தை சுதந்திரித்துக் கொண்டான். அந்த முத்து தெய்வராஜ்யம். அப்ப ஆழமா தோண்டி போன என்ன கிடைக்கும் தெரியுமா? தெய்வராஜ்யம் என்கிற விலையேறப்பெற்ற முத்து. அப்புறம் ஆழமா போனா எது கிடைக்கும்? டியூட்ரானமி உபாகமம் 33:19 ஆழத்தில் புதைந்திருக்கிற ஆசீர்வாதங்கள். நீர் என்ன சொல்றாங்க? நிலத்து அடி நீர், நிலத்தடி நீர். அதாவது மேல வனாந்தரமா இருக்கு, மேல ஒண்ணுமே காண முடியல, ஆனா உள்ள என்ன இருக்கு? உள்ள நீர் இருக்கு. ஜனங்களை அவர்கள் மலையின் மேல் வரவழைத்து அங்கே நீதியின் பலிகளை செலுத்தினார்கள். அப்பொழுது கடலில் உள்ள சம்பூரணம், ஆழத்துல மணலுக்குள் மறைந்திருக்கும் பொருட்களை அனுபவிப்பார்கள். சோம்பேறியா இருக்கிறவர்கள் ஒன்றும் இல்லை, வனாந்தரமா இருக்கு, வாழ்க்கை போர் அடிக்குன்னு சொல்லி கொண்டிருக்கும்போ கொஞ்சம் ஆழமா போறவர்கள் புதைந்திருக்கிற பொக்கிஷங்களை அனுபவிப்பார்கள். அடுத்து தோண்டினா என்ன கண்டுபிடிக்க முடியும் தெரியுமா? இதாகும் ஆச்சரியம். கொலோசியர் 3:3 நான் அவருக்குள் இருக்கதை பார்க்க முடியும். ஐ இன் ஹிம். இப்ப மூடப்பட்ட அக்கிரமத்தை பார்க்க முடியுது, கோபத்தின் விளைவை பார்க்க முடியுது, தாளந்த பார்க்க முடியுது, மறைந்திருக்கிற பொருட்களை பார்க்க முடியுது, நிலைத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்தை பார்க்க முடியுது. எல்லாத்துக்கும் மேல நான் அவருக்குள்ள இருக்கிறேன், அதை காண முடியுது. கவனித்தல்னா தியானித்தல், கவனித்தல்னா தோண்டி பார்த்தல். 3 கவனித்தல்னா தேடுதல். உபாகமம் 4:29 தேடுதல். பாத்தீங்களா? முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அவரை தேடும் பொழுது சீக்கிங். சிபிஐலையும் போலீஸ் ஸ்டேஷன்லையும் பயன்படுத்துற வார்த்தையாகும். வலை வீசி தேடுதல் இங்க பயன்படுத்தி இருக்கு. தேடுதல். அதிகாலையில் அவரை தேடுகிறவன் அவரை கண்டடைவான். தேவனே, நீர் என் தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் உடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலங்களில் என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது, என் மாம்சமானதுமை வாஞ்சித்து கதறுகிறது. இப்படியே உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்துல உம்மை பார்க்க ஆசையா இருந்து உமது வல்லமை உமது மகிமையை கண்டேன். ஜீவனை பார்க்கிறவது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல் என் ஆத்துமா திருப்தியா இருக்கிறது. ஏன்னா நான் காலையில தேடினேன். கவனித்தல்னா தேடுதல். நான் 3 அர்த்தங்களை சொன்னேன். 1 தியானித்தல், 2 கவனித்தலுக்கு நான் 2வது அர்த்தம் சொன்ன தோண்டுதல், கவனித்தல்னா 3 தேடுதல், 4 இது கொஞ்சம் கடினமா இருக்கும், கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்க, புரியும். கவனித்தல்னா என்ன தெரியுமா? என்டையர் பீயிங் ஃபாலோயிங் ஒன் திங். என்னுடைய மொத்த அமைப்பும் ஒரு காரியத்தை பின்தொடர்தல். நான் அதுக்கு பைபிள்ல இருந்து வசனங்களை சொல்லும், உங்களுக்கு புரியும். என்னுடைய மொத்த அமைப்பும் ஒரு காரியத்தை பின்தொடர்தல். 1 யோபு 31:7 பாருங்க. யோபு என்ன சொல்றாரு? இருதயம் கண்களை பின்தொடரவில்லை. மை ஹார்ட் டிட் நாட் ஃபாலோ மை ஐ. அப்படின்னா நான் பார்த்தது வேற, நான் நினைச்சது வேற. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நான் பார்த்தது வேற, நினைச்சது வேற. 2 அந்த நீதிமொழிகள் 26:23 பாருங்க.
அது ஒரு பயங்கரமான வசனம். பாருங்க, வாயில இருந்து வருகிறது என்ன தெரியுமா? நேச அனல். அங்க யோபுவின் புஸ்தகம் 31:7 இருதயமும் கண்ணு இணையல்ல. இருதயம் கண்ணு இணையல்ல. கண்ணு ஒன்ன பாக்குது, இருதயம் வேற ஒன்ன பேசுது. என் கண்களே இருதயத்தை பின்தொடரவில்லை. ஆனா நீதிமொழிகள் 26:23 பாருங்க, வாயும் இருதயம் இணையல்ல. வாய் தேன் ஒழுகிற மாதிரி அன்பா பேசுது, இருதயமோ தீய நெஞ்சா இருக்கு. அப்புறம் யோபு 31:7 பாருங்க ஒரு தடவை கூட, ஐ அண்ட் லெக் டிஃபரண்ட். என் கண்ணு போன போக்கில் என் இருதயமும் போகல, என் கண்ணு போன போக்கில் என் காலும் போகல. அப்படின்னா my leg did not follow my eye, my heart did not follow my eye. இன்னைக்குள்ள நிகழ்காலத்தின் பிரச்சனை என்ன? என்டையர் பீயிங்கும் கண்ணை பின்தொடர்ந்து போகுது. எல்லாம் கண்ணு எதை பார்க்குதோ சரீரத்தின் மொத்த அமைப்பும் அந்த பார்வைக்கு பின்னால போகுது. யோபு சொல்றாரு, என் இருதயம் என் கண்ணுக்கு பின்னால போகல, என் கால் என் கண்ணுக்கு பின்னால போகல. நீதிமொழிகள்ல சொல்லி இருக்கு, வாயிலிருந்து நேசமான வார்த்தைகள் வந்தப்போ நெஞ்சம் தீயதா இருந்தது. என்டையர் பீயிங் ஃபாலோயிங் ஒன்னுன்னா என்ன தெரியுமா? என் கண்ணு கிறிஸ்துவை பார்க்கிற நேரத்துல, என் இருதயம் அவரை தியானிக்கிற அதே நேரத்துல, என் வாய் அவரை பேசுகிற அதே நேரத்துல, என் கால்கள் அவருடைய காலடிகளை பின்தொடர்ந்து சென்றது. என்ன நல்லா இருக்கு இல்லையா? ஒரு தடவை கூட சொல்லணும் இல்லையா? கண்டிப்பா சொல்ல மாட்டேன். என் கண்கள் அவரை பார்த்த நேரத்துல, என் இருதயம் அவரை தியானித்த நேரத்துல, என் வாய் அவரை பேசின நேரத்துல, என் காலடிகள் அவரை பின்தொடர்ந்து போனது. பார்த்தீங்களா? என்டையர் பீயிங், என் கண்ணு அவரை பார்க்குது, என் இருதயம் அவரை தியானிக்குது, என் வாய் அவரை பேசுது, என் கால் அவருடைய காலடியை பின்தொடருது. விருப்பம் உண்டுன்னா ஒரு அல்லேலூயா சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இதுக்கெல்லாம் இல்லை அல்லேலூயா சொல்லணும். கர்த்தரை காண்கிற கண்கள், அதே நேரத்துல என் இருதயம் அவரை தியானித்துக் கொண்டிருக்கிறது, அதே நேரத்தில் என் வாய் அவரை பேசுகிறது. At the same time my leg follows him. ஆங்கிலத்தில் ஒரு தடவை சொல்றேன், my eyes fixed on him, my heart begin to meditate him, my mouth begin to speak about him, my leg just followed his footprint. இதுதான் கவனித்தல். நான் சொன்ன என்டையர் பீயிங் ஃபாலோயிங் ஒன். என் சரீரத்தின் மொத்த அமைப்பும் ஒன்றை பின்தொடர்தல், அதாக்கும் கவனித்தல். என் கண்களுக்கு முன்னே இருக்கிறது அவர். பாருங்க, எபிரேயர் 12:1 பார்த்தீங்களா? அவரையே நோக்கிக்கொண்டு ஃபிக்ஸ் யுவர் ஐஸ். கொலோசியர் 3:3 பாருங்க, செட்டிங் ஹிம் இன் மை ஹார்ட். 1 பேதுரு 2:21 பாருங்க, அவருடைய அடிச்சுவடை பின்தொடர்ந்து. கவனித்தல் அப்படின்னா 4 அர்த்தங்கள் நான் சொன்னேன். 1 தியானித்தல், 2 தோண்டுதல் ஆராய்தல், 3 தேடுதல், 4 என் மொத்த அமைப்பும் ஒன்றை பின்தொடர்தல். அங்க வன்மம், வஞ்சனை, மறைமுகம், மாய்மாலம், இதுக்கெல்லாம் வேஷம் போடுதல், இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. வாயின் வார்த்தையும் இருதயத்தின் தியானமும் ஒன்னா இருக்கு. அப்புறம் கவனித்தல்னா என்ன தெரியுமா? மார்க்கு 12:30 முழு இருதயத்தோட, முழு ஆத்மாவோட, முழு மனதோட, முழு பலத்தோட லவ். ஒன்னு என்டையர் பீயிங் ஃபாலோயிங் ஒன், என்னுடைய மொத்த
மொத்த அமைப்பும் ஒன்றை பின்தொடர்தல். இங்க entire being loving one person. என்னுடைய மொத்த அமைப்பும் ஒருவரை நேசித்தல். 6 கவனித்தல்னா ஆராதித்தல். கவனித்தல்னா ஆராதித்தல். நான் 2 வார்த்தைகளை சொல்லி முடிக்கிறேனே. ஒன்று, லுக் தி இம்மூவபிள். அசைவுள்ள உலகத்துல அசைவில்லாதவரை பாருங்கள். நிலையற்ற உலகத்துல நிலையானதை பாருங்கள். See, look the immovable. 2, don't listen noises but listen voice. 1, அசையாத ஒன்றை, அது வசனம், அது ஆண்டவர், அது தேவராஜ்யம், பாருங்கள். 2, இரைச்சல்களுக்கு நடுவில், மற்றவங்க பேசுற இரைச்சல், வண்டி போற இரைச்சல், காற்றடிக்கிற இரைச்சல், பறவைகளின் இரைச்சல், எல்லா இரைச்சல்களுக்கு நடுவில் சத்தத்தை கேளுங்கள். எல்லாருக்கும் புரிஞ்சுன்னு நான் நம்புறேன். எல்லாருக்கும் புரிஞ்சுன்னு நம்புறேன். மறுபடியும் இந்த வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். நம்ம பார்வை அசைவில்லாத ஒன்றின் மேல இருக்கணும். நாம இந்த இரைச்சல்களுக்கு நடுவில், இந்த அழுத்தங்களுக்கு நடுவில், இந்த பதட்டங்களுக்கு நடுவில் சத்தத்தை கேட்கணும். நான் இரைச்சல்களை கவனித்து கொண்டிருந்தேன், அதனால சத்தத்தை கேட்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடாது. கண்களை மூடி ஜெபிப்போமா? என்ன பயங்கர தேவ பிரசன்ன இல்ல. மால்ராதனா கன சேகத்து நாத்தியா அல் மாந்தர கல் மகாந்தனி லேகனி கந்தனி கத்தல் மனாத்தனியம் ஊடம் கமம் கதம் கல் மாந்தர சத்தர பலபா. கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லார் மேலும் ஒரு பலத்த அபிஷேகம் இறங்குவதாக. தேவ பிரசன்னம் அத்தனை பேரையும் தொடுவதாக. சபை முழுவதும் பரிசுத்தாவியானவர் இறங்கி இருக்கிறபடியால் நன்றி. கார்த்திகையா ஆவியாத்ம சரீரத்தில் பலப்படுத்தணும். தேவ சபையை பலப்படுத்தணும். கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரையும் பலப்படுத்தணும். ஆண்டவரே, நம்முடைய வசனத்திலிருந்து ஒரு வார்த்தை ஆழமாய் தியானிக்க தந்த கிருபைக்காய் நன்றி. நாங்கள் வசனத்தினால் பிழைத்திருக்கணும். எங்களை காத்து கொள்ளும். நல்ல ஈவுகளுக்காய் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். ஜபத்தை கேட்டபடியால் உமக்கு நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. மௌனமாய் கேட்டுக்கொண்டு உங்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.